விற்கிறப்ப வாங்கினா கருப்போட செகண்ட் சிங்கிள் பாம்பு ஸோ வாங்குவோம் நேற்று ஆச்சு. ஸோ வந்துடுச்சு ஃபைனலி. இப்போ 2 மில்லியன் வியூஸ் போகுது. அது அப்புறம் டக்குன்னு ஒரே நாள்லேயே போயிருக்குன்னு நினைக்கிற வியூஸு. ஸோ ஆனால் ஸோ லவ்வே சொல்லிட்டாலே அந்த சாங் ரியாக்ஷன் போட்டிருந்தேன். அது போய் செக் பண்ணுங்க. ஸோ வாங்க பார்ப்போம். ஆக்சுவலி இந்த அப்டேட்ஸ் இன்னும் இது ரொம்ப நாள் ஆச்சு பார்க்குறேன். ஒரு அப்டேட்டே வரல இது படம் பற்றி. ஷூட்டிங் போகுதுன்னு சொன்னாங்க, பட் தெரியல. ஸோ இந்த பாட்டு யாருன்னா நம்ம எஸ்டிஆர் தான் படிக்கிறாங்க, அப்புறம் அசர் கோலார் படிக்கிறாங்க. அசர் கோலார் அந்த ரேப் அந்த லிரிக்ஸ் பண்ணியிருப்பார் போல. ஸோ சாயவன் மியூசிக். ஸோ சாயவன் மியூசிக் தான் கொஞ்சம் பயமாச்சு. பட் காட் மோட் வாஸ் வெரி இன்ஸ்டன்ட் பேங்கர் அந்த பாட்டு கேட்டோன்னே. ஸோ சடன் எனக்கு அந்த வைப் ஏறிச்சு. அதை ரீல்ஸ் வேற இன்னும் இது ட்ரெண்டிங் மேக் பண்ணுறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த படம் May 15 வருது ஃபைனலி. ஸோ ரிலீஸ் ஆகிடணும், இப்போது போஸ்ட்போன் பண்ண முடியும். ஸோ பார்ப்போம். 3, 2, 1 go. பயமாது. ஓ குலார் ஓ இது ஓ ஆமா படத்துல வரல. அப்போ இவர் வில்லன் தான். பரம்பரை அப்போ இவரு லாயரு, அப்போ அவரு ரெஸ்லிங் காம்படிஷன் போறாரு. அதனால 2 பேரோட அதோட மெயின்
டிஃப்ரென்ஸ் நினைக்கிறேன். ஸோ பாட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம். ஸோ எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து நல்லா இந்த மட்டும் ரீல்ஸ் ஆனா ஓகே அடிக்டடாக. ஸோ இன்னொரு கேட்கலாம் வயசு வந்து இது இன்னொரு கேட்கலாம் அப்போ தாங்க வயசு புரியவே மாட்டேங்குது ரீல்ஸு. ஓகே பார்ப்போம். 3, 2, 1 go. Come on, people. சூப்பர் இது வந்து படத்துல ஐடியா சூப்பர் பாட்டு இவன் நல்லா பாட்டு தெரியும். இது இப்போ அந்த மூவி ஓகே சூப்பர் பாட்டு ஆனால் ஃபஸ்ட் டைம் மூவி ஒன்று இதாகணும் அதெல்லாம் கேட்டா புரிஞ்சிச்சு பாட்டு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஹோப்ஃபுல்லி நைஸ் வைப் சாங். இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்லெஸ் சாங்கு கேட்டதே இல்லை. பட் நல்ல ஒரு ஐடியா தான். பட் ஆனால் இந்த மாதிரி நிறைய மற்ற படங்கள்லாம் பார்க்கலன்னு காலேஜோட மற்ற படங்கள்லாம் ரெஸ்ட்லெஸ் பண்ணுவார். பட் இதில் கொண்டு வந்துட்டாரு. அப்போது ஸ்டோரி வந்து லாயர் ப்ளஸ் ரெஸ்லர். ஸோ வில்லன் ஹீரோ மாதிரி அதை வச்சு தான் மெயின் கதையை இது பண்ண ஹோப்ஃபுல்லி தான். கலர்ஸ் ஆர் வெரி யூஸ்வலி குட். இந்த கொரியோகிராஃபர் சூப்பர், அந்த டான்ஸர் இருக்கட்டும் அப்படி சூப்பராக ஆடிடுறாங்க இந்த பாட்டில். ஸோ நிறைய பேர் இருக்காங்க பார்த்தேன். பட் எனக்கு வந்து மியூசிக்காக கொஞ்சம்
வேற பண்ணியிருந்தா கூட சூப்பராக இருக்கும். பட் இது டியூன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் வைப்ஸ் இட்ஸ் கிவிங். ஸோ ரொம்ப சூப்பருங்க. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் கொஞ்சம், இந்த பாட்டோட அந்த கடைசி போர்ஷன் தான் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அவர் அஜய் பாலாஜி சார் சொல்லுங்க, அவரோட லுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இவர் கருப்பு டீசரை பார்க்கும்போது எனக்கு தெரியல அவர் நான் நினச்சேன் யசோது டாடி சோமன். ஆனால் பின்னாடி அது அது யாருன்னு தெரில. இதுன்னு பார்த்தா ஓ இது யார், இது ஆர்ஜி பாலாஜி சாரா அப்படின்னு நினச்சிட்டேன். பட் அவர் தான் வில்லனாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சா திடீர்னு சாங் பார்க்கும்போது இவர் இருக்காரு. ஸோ லாஸ்ட்டு அந்த சூர்யா சார் அந்த அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அந்த கேமரா மூமெண்ட் சூப்பராக. எனக்கு தெரிஞ்ச எனக்கு டவுட், சூர்யா சாரோட பையன் வில்லனா கத்துது. ஸோ எனக்கு தெரியல. ஏதோ சூர்யா சாரோட பையன் தான் ஆர்ஜி பாலாஜி இந்த படத்தில் ரோலு. எனக்கு தெரிஞ்சு அதான் வேஸ்ட். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. பட் காட் மோடு கேட்கும்போது ஃபஸ்ட் டைமா ரொம்ப ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேட்டால் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த்து டைம் கேட்டால் ரொம்ப அடிக்ட் ஆகும். பட் தட் சாங் வாஸ் சூப்பர் ஃபயராக இருந்துச்சு அது. ஸோ எடிட் பண்ண இந்த பாட்டோட இதை கொஞ்சம் செம்மையாக பண்ணிடுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு மட்டும் ட்ரெண்டிங் ஆகட்டும், அப்புறம் இது பண்ணலாம். இந்த பாட்டு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்ப்போம். இந்த பாட்டு அடிக்டாச்சா ஓகே ரீல்ஸ் போட்டு இது பண்ணலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் அப்டேட். லெட்ஸ் வெயிட் ஃபார் த மூவி ஆல்சோ. ஸோ இந்த வீடியோ இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம்.